வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான செய்தியை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம். இன்றைய தலைப்பானது இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலிருந்து எத்தனையாவது நாள் அவர்களுக்கு கர்மா காரியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய பதிவானது. ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து விட்டால் அவர்கள் இறந்த தினத்திலிருந்து அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து விட்டால் இதோ பிராமணர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம். முதலாவதாக பிராமண வர்க்கத்தை சார்ந்தவர்கள், பிராமண வர்க்கம் இருக்கக்கூடியவர்களுக்கான பதிவு. அவன் என்ன பண்ணணும்? வாழை கொண்டு போய் நம்ம தகனம் பண்ணுறோம். தகனம் பண்ணோம்னா அன்னைக்கே அந்த இதற்காக தீர தர்ப்பணத்தை பண்ணிட்டு பிண்டம் போட்டு ஆரம்பிச்சிடணும். தகனம் பண்ண அன்னைக்கே ஆரம்பிச்சிடணும். இப்போ முதல் நாள் அவரை இறந்துட்டார், மறுநாள் தான் நம்ம தகனம் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு இறந்து மிண்டம் போடணும். முதல் நாள் ரெண்டாம் நாள் ரெண்டு அந்த பிரயத்தத்துக்கு பண்ணுறது தூள உருவது. அதுபோல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிண்டங்கள் கூடிகிட்டே வரும். அப்படி பண்ணும்போது 10வது நாள் வந்து பிரபூத பலின்னு சொல்லிட்டு பெரிய ஏகப்பட்டதாக அன்னத்தை குட்டி அதுக்கு உண்டான பிரேத்த காரியங்கள்லாம் அந்த இதெல்லாம் பண்ணி கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு 11வது நாளாகப்பட்ட அன்றைய தினம் ஏகோரிஷ்டம் அன்றைக்கு காலைக்கு பூஜை செய்து 12வது நாளாக இருக்கக்கூடிய ஷபிண்டீகரணம் அன்றைய தினம் அந்த ஹோமங்களை எல்லாம் சவட்டீகரண பித்ருலோகத்துக்கு அவர்களை அனுப்பி வைத்து விட்டு 13வது நாளாக இருக்கக்கூடிய அன்றைய தினத்திலே சுபஸ்வீகரணம் செய்யணும். இதைத்தான் சொல்லிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் அவள் வந்து வெளிநாட்டில் இருக்கா, அவள் வந்துட்டு உடனே உத்தியோகத்துக்கு போகணும், சீக்கிரம் முடியணும். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயம். இரண்டாவது க்ஷத்ரிய வைசிய சூத்ர இந்த 3 வர்ணங்களை சார்ந்தவர்கள் அவர்களது குடும்பத்திலே அவர்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பெறுகளோ மரணித்து இறந்து விட்டால் அவர்களை தகனம் செய்கிறீர்கள். தகனம் தான் செய்யணும், கண்டிப்பாக பிரிக்கப்படாது. இதை இந்து சமய தர்மசாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை பதிக்கணும்ட்டு. ஆனால் தகனம் செஞ்சுட்டு அவளுக்கு சஞ்சயனம் மறுநாள் அந்த பாலை விட்டு அதை கொண்டு போய் அஸ்தியை கொண்டு போய் கரைச்சிடுவேள். அவள் என்றைக்கே இறந்தாலும் அந்த தினத்தை கணக்கில் வச்சுட்டு கார்த்தால பச்சரிசியில் அன்னம் செஞ்சு பிண்டமானது அவளும் போடணும். அவளும் கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கணும் பிண்டம்.
தினமும் வைக்கணும் பிண்டம். பச்சரிசியில் தான் பண்ணணும். இந்த பிண்டமானது நித்தியமும் வைக்கணும். இந்த 3 வர்ணக்காரர்களும் யாருன்னாக்கா க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணக்காரர்கள் இவா எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சுத்தான். 10வது நாள் பிராமணர் பிரபூத பலி போடுகிறார்கள். ஏன்னா 10 நாள் வரைக்கும் தான் அந்த ஸ்தூல ரூபமானது அவர்கள் இறந்த அந்த இல்லத்திலே இருக்கும். 11வது நாள் யமதூரரை கூட்டும் போயிடுவா. அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஒன்று அதாவது க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணக்காரர்கள் 11வது நாள் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும், காரியத்தை செய்ய வேண்டும். இல்லை என்றால் 12வது நாள் காரியத்தை செய்ய வேண்டும். இது கர்மாவினுடைய அனைவருக்கும் உள்ள பொதுவான விதி. எங்கள் சொந்தக்காரா யாரோ ஒருத்தர் கல்யாணம் வச்சுட்டா, அதனால் நாங்கள் வந்து 3வது நாளே காரியத்தை பண்ணிடுறோம். அவளுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் போயாகணும். 10 நாள் வரைக்கும் இந்த ஸ்தூல ரூபம் உங்கள் வீட்டில் தானே இருக்க போகிறது. அப்போ காரியத்தை பண்ணிட்டா நீங்கள் எப்படி போகலாம்? அது பித்ருஷாபம் வராதா? எவ்வளோ பெரிய சாபம் அது! அதாவது இந்த தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இந்த 10 நாட்களுக்குள்ள அது பங்காளிகள் தீட்டா இருக்கட்டும், இல்லை இறந்தவர்கள் வீட்டிலையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த 10 நாட்கள் வரைக்கும் எந்த விசேஷங்கள் வந்தாலும் எந்த விசேஷங்களுக்கும் போகக்கூடாது. அது சொந்தக்கார விஷயமா இருக்கட்டும், இல்லை நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய விசேஷங்களாக இருக்கட்டும், எந்த விசேஷங்களுக்கும் கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படி நம்ம மீறி போனோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல ரூபமானது நம்மளையும் நம்ம குடும்பத்துக்கும் கண்டிப்பாக சாபத்தை கொடுக்கும் தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது பெரிய சாபம். பிரேத சாபம்னு பேர். இன்னும் கேட்க போனால் அது பேர். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை இதே தலைப்பிலே இதனுடைய தொடர்ச்சியானது கண்டிப்பாக பதிவிடப்படும். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.